சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற முதல் வினாவானது, கும்பகோணத்திலிருந்து லக்ஷ்மி அப்படிங்கிற அம்மையார் கேட்குறாங்க, ஒரே ஒரு தெய்வத்தை கும்பிட்றது நல்லதா, இல்லை எல்லா தெய்வத்தையும் கும்பிட்றது நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க. சிவரகசியத்திலே இதற்கு முன்பு இந்த வினாவிற்கு நான் விடையளித்திருக்கிறேன். என்றாலும் மீண்டும் அதை சிந்திப்போம். அதாவது, அனைத்து தெய்வங்களையும் வணங்குவது அப்படிங்கிறது எப்போ சாத்தியம் அப்படின்னா, அனுபவம்தான் ஒரு ஆன்மீகத்தில் நாம் வளர்வதற்கான ஓர் அளவுகோல். இப்போ ஒரு ஜுரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதை ஒரு மீட்டரை வச்சு செக் பண்ணுறா. அது வந்து அளவுகோல், வெப்பநிலையை அளக்கிற ஒரு கருவி. அந்த மாதிரி துணியை வந்து மீட்டர் அப்படின்னு அளக்கிறோம். அப்படி அளக்கக்கூடிய கருவி வழிபாடு அப்படின்னு சொன்னால் அது அந்த அளக்கக்கூடிய கருவி எது அப்படின்னு பார்த்தா சுவானுபூத் ஏகமானாயான்னு சொல்கிறார். அனுபவம் ஒண்டி தான் ஆன்மீகத்தை அளக்கும் ஒரே கருவி. அப்போ எந்த சாமியை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு அனுபவத்தில் சாத்தியம் கிடைக்கிறதோ அது மாத்திரம்தான் வழிபடத்தக்க தெய்வம். அவர்களை பொறுத்தவரை, யார் வணங்குகிறார்களோ அவர்களை பொறுத்தவரை. அப்போ சாஸ்திரத்தில் இவ்வளோது தெய்வம் சொல்லியிருக்காளே அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? ஏகப்பட்ட தெய்வம் சொல்லியிருக்காள். காரணம் என்ன? மனிதர்கள் பல்வேறுபட்ட பக்குவத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். மருந்து கடையில் 4000க்கு மேலே மருந்து இருக்குன்னா அதை அந்த மருந்து அவசியப்படுற அளவுக்கு 5000க்கு மேலே வியாதி இருக்குது. அந்த வியாதி இருக்கிறதுனால தான் 4000க்கு மேலே மருந்து இருக்கு. அந்த மாதிரி மானுடர்களின் பக்குவம் சார்ந்து சொல்லி இருக்கிறார்கள். அப்போ நாம் கடவுள் எந்த கடவுளை கும்பிடணும் அப்படின்னு நாம் தேர்வு செய்கிறதுங்கிறது, அந்த கடவுளோடு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்பட வேண்டும், ஒரு அனுபவம் ஏற்பட வேண்டும். அந்த அனுபவம் நிகழும் வரை நீங்கள் எந்த சாமியை வேணாலும் மாற்றி மாற்றி கும்பிடலாம். ஆனால் அந்த அனுபவம்னு ஒன்று வந்துட்டா எந்த சாமி கூட உங்களுக்கு அந்த அனுபவம் வருதோ அந்த கடவுளை தவிர வேறு எந்த கடவுளையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அதுதான் வந்து சாஸ்திரம் பரிந்துரைக்கின்ற உண்மை. ஆமாம், இது நீங்கள் தான் சொல்கிறடா இல்லை சாஸ்திரம் சொல்கிறதா அப்படின்னா, மாணிக்கவாசகர் சொல்கிறார், கொல்லேன் குடி கெடினும்னு சொன்னார். என்னுடைய வம்சமே அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நான் சிவனை தவிர வேறு யாரையும் கும்பிட மாட்டேன். காரணம் என்னென்னா, நேரடியாக சுவாமி வந்துவிட்டார் குருவா மாணிக்கவாசகருக்கு. அதனால் அப்படி ஒரு வலிமை இருக்கிறது. சில நேரம் அவர் மறைந்து போகலாம், அந்த அனுகிரகம் கிடைக்காம போகலாம், ஆனால் அவர் முன்னாடி பார்த்துட்டார், அவர் கூட பேசியிருக்கார். அந்த மாதிரி அபிராமி பட்டர் சொல்கிறார், அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய், கொண்டது அல்ல என்கை நன்றே அப்படின்னு கேட்குறார் அபிராமியை பார்த்து. காரணம் என்னென்னா, கீழே நெருப்பு, மேலே 100 கயிறு, அது மேலே உட்காந்து அந்தாதி பாடுறார். அப்படி பாடும்போது காலம்புற உத்தரவு வாங்கியிருக்கார் சாமிக்கிட்ட, இந்த மாதிரி நான் கயிறு சதசூத்திர பிரமாணம் போட போகிறேன், அமாவாசை இன்னைக்கு நீ தான் நிலவு வரா மாதிரி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு உத்தரவு வாங்கியிருக்கார். அப்படி உத்தரவு வாங்கி தான் மேலே ஏறி அவர் உட்கார்றார். அப்படி உட்காந்துட்டு 30 சூத்திரம் அறுத்தாச்சுன்னா கீழே தொங்க ஆரம்பிச்சிடும். அப்போ மனதுக்குள்ளே ஒரு சஞ்சலம் தோன்றும். ஏன்னா அம்பாள் கொடுக்குறவ காலமுறை கொடுக்குறேன்னு சொன்னால் இப்போ கொடுக்கலை அப்படின்னு. அல்லை கொண்டது அல்ல என்றால், ரொம்ப அழகாக அந்த வார்த்தையை கவனித்து பாருங்க. அன்றே தடுத்து என்னை ஆண்டு கொண்டாய், கொண்டது அல்ல என்கை நன்றே. அம்பாளை பார்த்து கேட்குறாரு, நல்லதா உனக்கு இது, இந்த மாதிரிலாம் நீ தரேன்னு சொல்லிவிட்டு இப்படி நிலவை வரவழிக்காமல் இருக்கே அப்படின்னு. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, அந்த தெய்வத்தோடு அவருக்கு அனுபவம் இருக்குது. அந்த மாதிரி எந்த தெய்வத்தை வணங்குவதனால ஒரு சொப்பனத்தில் காட்சி கொடுக்கும், இல்லைன்னா வந்து நமக்கு வந்து நேரடியாக அதுக்கிட்ட வேண்டின காரியம் நடக்கும். ஒரு சாமிகிட்ட போகிறோம், எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் அப்படின்னா, எந்த சாமிக்கிட்ட வேண்டினதுனால நமக்கு வேலை கிடைக்கிறதோ அந்த சாமியை நம்ம இறுக்கி பிடிச்சிக்க வேண்டிதான். அப்போ அது வரைக்கும், அந்த அனுபவம் கிடைக்காத வரைக்கும் நம்ம அடுத்த சாமியை கும்பிடலாம்.
அந்த அனுபவம் கிடச்சிருதுன்னா அந்த ஒரே சாமி தான். கொல்லேன் மனத்தில் நின் கோலமல்லாது அன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன். அழகாக சொல்லியிருக்கார் அபிராமி பட்டர். அப்படி அனுபவம் அவருக்கு அபிராமி கூட இருந்ததுனால கொல்லேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது, அபிராமி தவிர வேறு யாரையும் நான் நினைக்க மாட்டேன். பரசமயம் விரும்பேன், பிற ஒரு வழிபாட்டு நெறியை நான் விரும்பி வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல காரணம் அனுபவம். சரி, இப்போ நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் வேண்டின்றேன், திடீர்னு நடந்துட்டு அது வேண்டின்றதால் நடந்ததா என்னுடைய முயற்சினால் நடந்ததா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா சமயத்தில் காக்கா உட்கார பனம்பழம் விழுந்தது அப்படின்னு சொன்னால் அது காக்கா உட்கார்ந்தனால பனம்பழம், காக்கா உட்கார்ந்தா தான் பனம்பழம் விழும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கூடாது. அது இதையும் அந்த காரணத்தையும் காரியத்தையும் பொருத்தி பார்த்துட்டு அதனால் இந்த சாமி நமக்கு அனுகிரகம் எடுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சாமி தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறது அப்படிங்கிறது மிக தெளிவாக ஒரு 10 தடவை பிரார்த்தனை பண்ணி அந்த 10 தடவையும் நடந்து, இல்லை சொப்பனத்தில் இல்லை சகுனம்னு சொல்லுவாள், சாமி சகுனத்தில் பேசும். அந்த மாதிரி சகுனத்தில் ஏற்படுற அந்த விஷயங்களை பார்த்து அனுபவித்து அதனால் துக்க நிவர்த்தியோ இல்லைன்னா சுகப்பிராப்தியோ நாம் அடைந்தால் மட்டுமே அது நமக்கு உரிய கடவுள். அப்படி அந்த தன்மை எந்த ஒரு கடவுள் சக்தி இடத்திலே, எந்த ஒரு இறை வழிபாட்டிலே நமக்கு வருகிறதோ அதுதான் நம்மால் தேர்வு செய்து வழிபடத்தக்க கடவுள். அப்படி வராத வரைக்கும் நம்ம ஒவ்வொரு தெய்வமாக வேணால் மாற்றி மாற்றி கும்பிட்டு பார்க்கலாம். அது நம்ம மனது தான் லயிக்கலை. இறைவன் எப்பொழுதும் நமக்கு வழங்க தயாராக இருக்கிறான். நாம் அதை பற்றுவதற்கு தயாராக இல்லை. நம் மனம் பற்றவில்லை. இறைவனுடைய திருவருளை பற்றி பிடிப்பதற்கு நமக்கு ஒரு பக்குவம் வரல. அந்த பக்குவம் வராத வரைக்கும் தான் எல்லா சாமியும் கும்பிட்டுருப்போம். அந்த இறை பக்குவம் நமக்கு வந்துருதுன்னா ஒரே சாமியை தான் நம்ம கும்பிடுவோம். இயல்பாகவே ஒரு மனிதன் ஒரு சாமிக்கு மேலே கும்பிட முடியாது. அது எந்த ஒரு சைவம் சார்ந்த எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் சரி. நான் சைவத்தை மட்டும் பேசுகிறேன். அந்த மாதிரி ஒரே சாமிகிட்ட அந்த அனுபவம் வரதை நம்ம பார்க்கணும். அந்த அனுபவம் மீண்டும் மீண்டும் தொடரும். ஒரு சாமி ஒருத்தனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன்னா ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு அம்பாளுடைய அனுகிரகம் ஒரு தடவை வந்துடுதுன்னா வாழ்நாளில் அவன் மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த சாமி அனுகிரகம் பண்ணும். அதுதான் அந்த அனுகிரக சத்தியம்னு பேர். அந்த வாக்கியத்துக்கே தான் ஒன்று. அம்பாள் அபிராமி அனுகிரகம் பண்ணுறான்னா ஒரு தடவை அனுகிரகம் பண்ணிவிட்டு திருப்பி விலகிறதெல்லாம் கிடையாது. மூச்சு உள்ள வரைக்கும், உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் அனுகிரகம் பண்ணுவான். அதில் எந்த விதமான மட்டும் ஒரு தடவை அனுகிரகம் பண்ணதே மூச்சு உள்ள வரைக்கும் அனுகிரகம் பண்ணதுக்கு உண்டான பலனை கொடுக்கும். அவ்வளவு சிறப்பு அந்த தொடர்ச்சியை கொடுக்கும். அப்படி நேரடியாக நிறையா பேருக்கு அபிராமி அம்பாள் நேரடியாக அனுகிரகம் பண்ணியிருக்கா. அது அனுபவ சாத்தியமாக பார்த்துருக்கோம். அதனால் எந்த சாமிக்கிட்ட நம்மளுடைய மனது லயிக்கிறதோ, எந்த சாமி நம்மளுடைய அனுபவ சாத்தியப்படுகிறதோ அந்த கடவுளை நாம் வணங்க முயல்வோமாக. அது வரைக்கும் அந்த அனுபவத்தை பெற முயல்வோமாக. அதுக்கு ரொம்ப பொறுமை தான் முக்கியம். அதை செய்து இறையருளை பெற முயல்வோம்.